WWE வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு. இந்த கருமத்தெல்லாம் இன்னுமோடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி எனக்கு ரீசென்ட்டா ஒரு 4, 5 கமெண்ட் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் சேனலையும் தாண்டி நான் விரும்பி பார்க்குற நெறைய WWE சம்மந்தப்பட்ட சேனல்லயுமே இந்த மாரி கமெண்ட்ஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட வீடியோலயே ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, பையனோ, தம்பியோ, அண்ணனோ யாரோ கமெண்ட் போட்டிருப்பாரு. OTC 1ன்ட்டு நான் போட்ட ஏதோ ஒரு வீடியோவுக்கு. அது கீழ போயிட்டு நீங்கலாம் திருந்தவே மாட்டீங்களா? இதெல்லாம் ஃபேக்குடா போய் வேலைய பாருங்கடா அப்படின்ற மாரிலாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த பத்தி நான் பேசி ஆகணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கங்க. WWE வந்து வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டெயின்மென்ட். இது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரெஸ்லிங் ஃபேன்ஸா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கிளியரா ஒரு விஷயம் தெரியும். இது வந்து ஸ்கிரிப்டட் என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் அப்படின்ற மாரி. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் வந்து நம்ம வந்து கல்யாணம் முடிச்சுட்டோம், நம்ம வந்து வேலைக்கு போறோம், 30 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, குழந்தை பிறந்துருச்சு. இதுக்காக வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து, ரசிச்சு, எமோஷனலி கனெக்ட் ஆயிருப்பீங்க ஒரு விஷயம். அத வந்து உற்றணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இப்ப சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா, அப்பாலாம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்பயும் பார்க்குறாங்கல்ல. நெறைய பேத்துக்கு கிரிக்கெட் பிடிக்கும் சின்ன வயசுல. இப்பயும் டைம் இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடுறீங்க தானே. ஸோ இதே மாரி தான் ஒவ்வொருத்தங்களுக்கு WWE. அண்ட் ஈவன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25, 35 இந்த ஏஜ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போற ஒரு பெர்சன் தான். ஆனா அவங்களுக்கு WWE பிடிக்கும் அவ்வளோதான். அத வந்து நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அண்ட் எப்ப பாரு பார்த்தீங்கன்னா, வேலை வேலைன்னு வேலை பின்னுக்கு ஓட இயலாது. நம்மலாம் எண்ட் ஆஃப் த டே மனுஷங்க. இந்த மாரி லைஃப்ங்கிற ஒரு கஷ்டமான விஷயத்துல இருந்து அப்பப்ப பிரேக் வேணும்ன்றதுக்காக தான் ரியாலிட்டில இருந்து இங்கிட்டு வராங்க. படம் பார்க்குறாங்க, WWE பார்க்குறாங்க இந்த மாரி. ஸோ எப்ப பாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாராலயும் ப்ரொடக்டிவா இருக்க இயலாது. அப்பப்ப ரிலாக்சேஷன் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு எப்ப பாரு ப்ரொடக்டிவா இருக்கணும்னா ஃபைன். நீங்க போய் YouTubeல டியூட்டோரியல்ஸ் பாருங்க. போயிட்டு AI படிங்க. AI படிச்சு ஜேம்ஸ் கேமரோனோட சேர்ந்து அவதார் 4 எடுங்க. வெரி குட். பட் மத்தவங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த போயிட்டு நம்ம ஜட்ஜ் பண்றது வந்து பாயிண்ட்லெஸ்ன்னு நான் நெனைக்கிறேன்.